அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 10th லெசன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, பெரியார் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன சொல்லுங்க, 10th புக்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. இது இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதனால மட்டும் 10th நம்ம எல்லாமே லெசன்ஸோட ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ லெசன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்கலாம்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், அங்கே 8th புக்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் போதே 1930, 31, 32 அப்படிங்கிறத 3 விஷயங்கள் நம்ம அங்கே சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். 30ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் வந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி காந்தியர்வின் பேக்ட் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும், தட் இஸ் காந்தியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அகைன் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதனால வந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1932 வந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு நடுவில் இங்க பூனா பேக்ட் அப்படிங்கிறதே ஒன்று பார்த்திருப்போம். 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இருந்திருக்கும். ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டர் BR அம்பேத்கர் அவரை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோல பார்த்திருப்போம். ஸோ இவரோடு சேர்ந்து 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இவரோட பங்கு வந்து என்ன அப்படிங்கிறது அதில் பார்க்கலாம். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வாஸ் born in 1859 at காஞ்சிபுரம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க, இவரும் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்காகவும் ஈக்குவாலிட்டிக்காகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவரும் வந்து டிப்ரஸ் கிளாஸ்ல இருந்து வந்திருப்பாரு. ஸோ டிப்ரஸ் கிளாஸ்ல இருந்து வந்து ஒரு மக்கள் வந்து எந்த அளவுக்கு மேலே வராங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், MC ராஜாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் இன் த காஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா, he was honored with such titles. என்னென்ன பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராவ் சாஹிப் அப்படிங்கிறது 1926ல, அண்ட் ராவ் பகதூர் அப்படிங்கிறது 1930, அண்ட் தீவான் பகதூர் அப்படிங்கிறது 1936ல ஃபார் செல்ஃப்லெஸ் சோஷியல் சர்வீசஸ். இதுக்காக இவருக்கு இந்த பதவிகள் வந்து பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். his autobiography GVS சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முதல் எழுதப்பட்ட ஒரு பயோகிராஃபி, a brief autobiography of ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகேங்களா, ஸோ published in the year 1939 is one of the earliest autobiographies. தொடக்க காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பயோகிராஃபிஸ்ல இதுவும் ஒன்று அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் who had experienced the horrors of untouchability, worked with the progress of the deprived castes. So இவருமே வந்து அந்த untouchability ஃபேஸ் பண்ணி வந்தவரா தான் இருப்பாரு. So he founded the Adi Dravida Mahajana Sabha in 1893. He served as the president of the Scheduled Castes Federation and the Madras Provincial Depressed Class Federation. So இது ரெண்டுக்காக வந்து இவர் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Scheduled Caste Federation, the Madras Provincial Depressed Class Federationஸோட ஒரு ஹெட்டா வந்து பிரசிடென்ட்டா வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு, தலைமை ஏற்றிருப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்திருக்கோம். A close associate of Dr. BR Ambedkar, he participated in the first and second roundtable conferences. ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், அதில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ்ல ஸோ லண்டன்ல நடந்திருக்கிறதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் வாய்ஸ் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த மார்ஜினல் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஹி வாஸ் அ சிக்னேட்டரி டு த பூனா பேக்ட் ஆஃப் 1932. பூனா பேக்ட்ல கையெழுத்திட்டு இடப்பட்டவர்ல இவருமே வந்து ஒருத்தராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமா தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது MC ராஜா. ஸோ MC ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிப்ரஸ் கிளாஸ்ல இருந்து முதல்ல சட்ட மேலவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் MC ராஜா. ஸோ MC ராஜா யார் அப்படின்னா, மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 to 1943 was here. Popularly known as MC Raja, was one of the prominent leaders from the depressed class. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிப்ரஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் லீடர் வந்து MC ராஜாவா இருப்பாரு. ராஜா ஸ்டார்டட் ஹிஸ் கரியர். ஸோ இவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்ஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறப்பட்டதுல இவருமே ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. He became the ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் அப்படிங்கிறது நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எப்போ அப்படின்னா, இந்த பீரியட் ஆஃப் 1920 to 26ல இவர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு ஃப்ரம் த டிப்ரஸ் கிளாஸ் இன் மெட்ராஸ் ப்ரொவின்சி. ஸோ மெட்ராஸ் ப்ரொவின்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ரஸ் கிளாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. He functioned as the deputy leader of the Justice Party in the Madras Legislative Council. ஸோ இவர் வந்து டெப்டி லீடராகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது இவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1928ல ஆல் இண்டியா டிப்ரஸ் கிளாஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து இவர் உருவாக்குனாரு. ஃபார் த டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காகன்னு சொல்லி உருவாக்குறாங்க. இதுதான் வந்து MC ராஜா பற்றி கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்தது லேபர் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ லேபர் மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வாருக்கு அப்புறம் யார் வந்து லேபர் மூவ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு இயக்கம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல முக்கியமான பங்கு BP வாடியா, M சிங்காரவேலர், திருவிக்கா இவங்கெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு தலைவர்களாக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேபர் மூவ்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு. மெட்ராஸ் ப்ரொவின்சி 1918, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன், த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்டு. ஸோ
ஸோ எப்போ அப்படின்னா 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் AITUC வாஸ் ஹெல்ட் ஆன் 31 அக்டோபர் 1920 இன் பாம்பேல உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்காரவேலர் தான் அது எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்திருப்பாரு. ஸோ அதை அவரை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. was a pioneer in the labor movement activities. So labor movement activities ஒரு pioneer யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்காரவேலர் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடியதுல இவர் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை பத்தின விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இவரோட புத்திஸ்ட் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். ரைட். ஸோ இவருடைய ஐடியாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெஞ்சு அண்ட் ரஷ்யன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். கார்ல் மார்க்ஸோட ஐடியாஸ், சார்லஸ் டார்வின்ஸோட ஐடியாஸ் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்களுடைய ஐடியாஸ் வந்து இவர் ரொம்ப வியந்திருப்பாரு. அவங்களை வந்து இவர் வந்து அதை பின்பற்றிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. He knew many languages including Tamil, English, Urdu, Hindi, German, French and Russian. Okay, so wrote about the ideas of Karl Marx and Charles Darwin, Herbert Spencer and Albert Einstein in Tamil. அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் தமிழ் வந்து மொழியாக்கம் செஞ்சிருப்பாங்க. என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணி ஒரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. He organized the first ever celebration of May Day in 1923. இந்த மே தினத்தப்போ யார் இவர் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியார் வந்து இவர் கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. He was the only early leaders of the Communist Party of India. He published a Tamil newspaper, தொழிலாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. He was closely associated with Periyar and self-respect movement. இது வந்து சிங்காரவேலர் பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா லாங்குவேஜ் எஜுகேஷன் பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஸோ முதல்ல பார்த்துருப்போம் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தமிழ் தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ சான்ஸ்கிரிட்டோ ஹிந்தியோட அஜிடேஷன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான நிறைய புரட்சிகள் நம்ம செஞ்சிருப்போம். ஸோ மேலே பார்த்துருப்போம் மறைமலடிகளாக இருக்கட்டும், சி வி தாமோதரனா இருக்கட்டும், பருதிமரக்கலையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறது எதையுமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். ஸோ முன்னாடி வந்து என்ன பார்த்துருக்கோம், தமிழ் மியூசிக் வந்து ஃபோன் பண்ணது ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்திருப்போம். இங்க அவருக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருப்பாங்க. So Abraham Pandit systematically studied the history of Tamil music and attempted to reconstruct the ancient Tamil musical system. So அவர் மூலமா தான் உருவாக்கப்பட்டிருக்கும். He founded the தாஞ்சூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க இந்த இயர் 1912 அண்ட் இட் பிகேம் த கர்னல் ஆஃப் த தமிழ் இசை மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் மியூசிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இசை மூவ்மெண்ட்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களா அது தொடங்கியிருக்கும். ஸோ மூவ்மெண்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் த சிங்கிங் ஆஃப் த தமிழ் கம்போசிஷன் மியூசிக் கான்சர்ட்ஸ். மியூசிக் கான்சர்ட்ஸ்ல தமிழ்ல பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறதையும் இது வந்து இம்ப்ளை பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் 1943 தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கப்பட்டுச்சு அண்ட் தமிழுடைய மியூசிக் பத்தின விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டாங்க. இப்படிதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு ஒவ்வொன்றா கொண்டு வரப்பட்டாங்க. ஓவர் ஹிந்தி எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹிந்திஸா இருக்கட்டும், இல்ல வடமொழியோட ஆக்கிரமிப்புல இருந்து தமிழை வந்து இப்படிதான் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் ஒன் விமன் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல விமன் மூமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சு, இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமா ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவுன்சில்ல வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கறத ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அவங்க வந்து எப்போ எம்என்சில வந்து அதாவது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சில வந்து எப்போ அவங்க போனாங்களோ அப்பவே வந்து அதுக்கான ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட யார் வந்து ரொம்ப தீவிரமா உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம். ஸோ இங்க அதை பத்தி சொல்லியிருக்காங்க. several streams of women's movements and organization established in the early 20th century to address the question of women empowerment in Madras presidency. women empowermentக்காகன்னு சொல்லிட்டு நிறைய இதில் உருவாக்க ஆரம்பிச்சது. அதுல WIA அப்படின்னு சொல்லக்கூடிய Women's India Association, AWC அப்படின்னு சொல்லக்கூடிய All India Women's Conference அது இம்பார்ட்டன்ட் அமாங் தெம் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ 1917 அன்னிபெசன்ட் மூலியமா தான் இந்த WIA அதாவது உமன் இன் அசோசியேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னிபெசன்ட், டோரதி, ஜினர்தசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்க எல்லாமே சேர்த்து இவங்க வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்படின்னா அடையார்ல. ஸோ அசோசியேஷன் பப்ளிஷ் pamphlets and bulletins in different languages to detail the problems of personal hygiene, marriage laws, voting rights, சைல்டு கேர் அண்ட் விமன் ரோல்ஸ் இன் தி பப்ளிக். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு இந்த எம்பவர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மீன் டைம் WIA formed the All India Women's Conference in 1927. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அகில இந்திய பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்கப்பட்டிருக்கும். எப்போனா 1927 to address the problem of women's education recommended that the government implements various policies of the upliftment women. ஸோ இந்த AIWC All India Women's Conferenceல தான் பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம். ரைட். ஸோ women liberation was one of the important objectives of the self-respect movement. Self-respect led by Periyar EVR worked
ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் ஜெண்டர் சென்சேஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காகவும் ஜெண்டர் சென்சிட்டேஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்காகவும் பாடுபட்டதுக்காக இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருப்பாங்க. இந்த மூமெண்ட் provided a space for women to share their ideas. There were several women activities. அதுல வந்து நிறைய women activists நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலர்மேல் மங்கை தாயலம்மாள், நீலாம்பிகை அண்ட் சிவகாமி சிதம்பரனார். இவங்கெல்லாம் வந்து அந்த ஏடபிள்யூசியில பார்ட்டிசிபேட் பண்ண விமன்ஸ், முக்கியமான விமன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஸோ முதல்ல பார்த்திருப்போம் இந்த தேவதாசி சிஸ்டம் ஒழிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். There was a custom of dedicating young girls to the Hindu temples as a servant of God known as Devdasis. ஸோ இதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முத்துலட்சுமி அம்மையாரோட மூவலூர் ராமாமிர்தம் அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பெரியார் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக லீடிங் டு எக்ஸ்டென்ஸ் ஆஃப் தி இம்மார்டாலிட்டி அண்ட் அபியூஸ் ஆஃப் த விமன். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வாஸ் இன் த forefront of the campaign pressing for the legislation to abolish the Devdasi system. The Madras Devdasis Act was 1947 was enacted by the government. ஸோ எப்போனா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1930லே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947ல தான் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. The Prevention of Dedication made Madras Devdasi Act 1947. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1930 ஸோ முதல்ல இந்த 1930லே வந்து இதுக்கான ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இதுக்கான மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஆனால் சட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. 1930 முத்துலட்சுமி அம்மையார் introduced in the Madras Legislative Council a bill on the prevention of the dedication of women to Hindu temples in the presidency of Madras. The bill, which later became the Devdasi Abolition Act, declared the பொட்டுக்கட்டு செரிமனி. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா பொட்டுக்கட்டு முறை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பொட்டுக்கட்டு செரிமனி அப்படிங்கிறது the pretense of Hindu temples or any other place of worship unlawful gave legal sanction to Devdasis to contract marriage and prescribed a minimum punishment of 5 years imprisonment for those found guilty of aiding or abetting the Devdasi system. The bill had to wait over 17 years to become an act. ஸோ யாரெல்லாம் இந்த பொட்டுக்கட்டும் செரிமனி அப்படிங்கிறத ஒரு பெண்ணை வந்து தானமா கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மசோதாவை 1930ல தாக்கல் செஞ்சிருப்பாங்க. பட் இது ஒரு ஆக்டா மாறுறதுக்கு ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதா இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 10th லெசனோட ஹிஸ்டரி பார்ட்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்தது எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.